Laska emo emo ayast aslibe ahaba bolinga cinta cinta ishq ishq mile love ishq prema pyara pyara or kaadal undan mele attanai mozhidum vaarthai pootru koide mottavan orthudan kaadal sendondru seide unnidam neettinen kaadalai kaatinen ஏதோ தந்தாலே உன்மேலே காதல் கொண்டேனே ஏதோ உன்னாலே என்னாலில் அச்சம் கண்டேனே ask laska emo emo ayast aslibe ahaba bolinga cinta cinta ishq ishq mile love ishq prema pyara pyara or kaadal undan mele முக்கோணங்கள் படிப்பேன் முன்மூக்கின் மேலே விட்டம் மட்டும் படிப்பேன் உன் நெஞ்சின் மேலே நல்லிடையோடு படைக்கோடு நாய்கிறேன் Clap out. Laska emo emo ayast aslibe ahaba bolinga cinta cinta ishq ishq mile love ishq prema pyaro pyaro or kaadal undan mele attanai mozhidum vaarthai pootru koide mottavai orthudan kaadal sendondru seide unnidam neettinen kaadal kaatinen Hai, வணக்கம்.
வணக்கம். ஓகே, எப்படி இருக்கீங்க? இன்றைய நாளில் வந்து மாலை பொழுது ஒரு ராப்பொழுது மிக ஒரு அலத்தரையிலே ஒரு ஆனந்தத்துடன் சந்தோஷமாக இந்த விழாவை வந்து கொண்டாடி கொண்டிருக்கிற தருணத்தில் வந்து இன்றைய நாளில் வந்து திருமண விழாவில் கலந்து கொண்டிருக்கீங்க. உங்களுக்கு நைஸ் சர்ப்ரைஸ் மூலமாக உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு சொல்லி நான் வந்திருக்கேன். சரி, பார்க்கலாம் யார் இதை செய்திருப்பாங்கன்னு சொல்லி. ஓகே, மாப்பிள்ளை பேரை கொஞ்சம் அழகான பேர். இந்திய நாளில் மிக சந்தோஷமாக இருக்கிறீங்க, மிக அழகாகவும் இருக்கிறீங்க. இந்த மாதிரி இந்திய நாளில வந்து இந்த திருமண விழாவில் நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீங்க. உள்ள இடத்துல வந்து வந்திருக்கிறாங்க, சில பேர் வராமல் இருக்கிறாங்க. உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து சரி, விஷ் ஹாப்பி மேரேஜ் லைஃப்னு சொல்லி ஒரு அழகான போக்கி எங்களுக்கு தந்திருக்காங்க. சரி, இப்போ சொல்லுங்க, இந்த ஜாப் தந்திருக்காங்கன்னு சொல்லி. இந்த இடத்துல வர முடியாதவங்க இதை கொடுத்திருக்கிறாங்க. தாங்கள் வர முடியாவிட்டாலும் வந்து தங்களுடைய நினைவுகளாக இந்த இடத்துல தாங்கள் இருப்பதாக நினைச்சு அதை தந்திருக்கிறாங்க. சரி, யாராக இருக்கணும் நீங்க கெஸ் பண்ணுங்க. அப்பா அப்பா ஜன்னல்ல இருக்கிற. சரி, ஓகே. எப்பயுமே பிள்ளைகள் வந்து அப்பாவை தான் குறிப்பிடுவாங்க. பெற்றோரை பார்த்தா பிள்ளைகளை குறிப்பிடுவாங்க, அப்பான்னு சொல்லியிருக்கிறீங்க. பார்க்கலாம். சரி, இன்னொரு கிஃப்ட் வந்துருக்குது. சரி, நீங்களா அப்பா பொம்மைன்னு சொல்றீங்க. யார் கொடுத்துருக்கா? மாமா தான். ஷுவர் மாமா. உங்களை சைட்ல இருந்தீங்க, உங்களை சைட்ல இருந்தீங்க. சரி, வீட்டுக்கு கொடுங்க. ஷுவர் உங்களை சைட்ல இருந்தீங்க. சரி, வீட்டுக்கு கொடுங்க. மாப்பிள்ளை கொடுங்க. வீட்டில் அதை பொம்பளை கட்டு. சரி, உங்களுக்கு 2 பேருக்கும் கொஞ்சம் துடைச்சிட்டு போடு. எதுவும் இல்லையா? கட்டாயம். இந்த இடத்துல என்ன பிரச்சனைன்னு சொல்லிச்சேன்னா, அதான் முக்கியம். ஆரணி கடிச்சு அதில் டிஷ்யூ இருக்கு, எடுத்துட்டு சொல்லு. கொண்டு வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க போல. மண் ஈரண்டா கொண்டு சொல். கட்டாயம். இந்த மாதிரி ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்க அப்பாவை சொல்லியிருக்கீங்க. உண்மையிலேயே உங்க அப்பா சரிதானே? உங்களோட அப்பா இல்லை, ஷூரா உங்களோட அப்பா இல்லை. சரி, நீங்க சொல்லுங்க மாப்பிள்ள, எந்த சைட்ல இருந்து வந்து? பொண்ணு சைட்ல இருந்தா பொண்ணு சைட்ல இருந்து வந்துருமா? இப்படி கிஃப்ட் எல்லாம் வராதுன்னு சொல்றீங்களா? என்ன? சரி, ஓகே. சரி, நீங்க சொல்லுங்க. தங்கச்சி சொல்லுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருக்காங்க? இதுக்குள்ள இருக்கிறாங்க. சரி, பார்க்கலாம். சரி, இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. உண்மையிலேயே நீங்க வேறு யாரை கெஸ் பண்ணுங்க? ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருக்காங்க. இன்னைக்கு இதை கொடுங்க. இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. ரைட், மாப்பிள்ளைங்க கொடுங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆனால் கையில் வச்சிருங்க. சரிதானே? இதுக்குள்ள இருக்கிறவங்கள ஒருத்தவங்களை நான் கூப்பிடுவேன். சரிதானே? அவங்க உங்களுக்கு போட்டு விடுவாங்க. ஆன்சர் இல்லைங்க, டிசைன்ல வந்து அப்படியா கண்டுபிடிச்சிருக்கீங்களா? பொண்ணு சூட்டு சைட்டா இருக்கலாம். சரி, பொண்ணு சொல்லுங்க. சரி, உங்க சைட்ல என்ன யார் அப்படி செய்திருப்பாங்க? என்ன சொல்றீங்க? அவர்கிட்ட கேளுங்க, அவருக்கு தெரிஞ்சு. சரி, போட வருவாங்க. பார்க்கலாம் யார் போடுறாங்கன்னு சொல்லி. லேடிஸை கூப்பிடுமா, ஜென்ஸை கூப்பிடுவோமா? குழப்பம் இருக்காது, வைஃபில் குழப்பம் இருக்காது. உங்களுக்கு பிடிச்சவங்க இதை செய்திருக்கிறாங்கன்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க, உங்களை பிடிச்சவங்க, அவங்களுக்கும் உங்களை பிடிச்சவங்க செய்து இந்த மாதிரி பொண்ணு சொல்லுங்க. உங்களை சைட்ல என்ன ஜாஸ்தி இருப்பாங்க?
தெரியல தெரியல செய்த காரணம் இல்லை அப்படியா அப்படியா உங்களை மாமி செய்திருக்க மாட்டாங்க உங்களை மாமி செய்திருக்க மாட்டாங்க உங்களுக்காக விளங்கல உங்களை செய்திருக்காங்க அப்படியா சரி இன்னொரு கிஃப்ட் இருக்கு அதை பார்த்துட்டு முடிப்போம் ஓகே ஜாரா அப்போ பார்த்தனா மிஸ்ஸாது அதை பாரு கண்டுபிடிச்சிட்டீங்க இல்லை எங்க திருப்ப ஜார் அனுப்பிடுறாங்க அவங்க மேக்கில் சொல்லுங்க பார்த்து கொண்டு இருப்பாங்க மதியானி ஃபேமிலி எங்க இருக்கிறாங்க லண்டன்ல இருக்காங்க அப்ப நான் சொன்னேன் உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களுக்கு பிடிச்சவங்க சொல்லியிருந்தாங்க சரி ஓகே உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய லண்டன்ல இருக்க மதியானி இதை செய்திருக்காங்க இந்த மாதிரி செய்திருக்கிறாங்க எதிர்பார்த்தீங்களா எதிர்பார்த்தீங்க சரி மதியானியுடைய அவருடைய மகனை நான் இந்த இடத்துக்கு அழைக்கிறேன் ஓகே இன்னொரு உங்களுக்கு திருமண வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க நீங்கள் இணைந்த இந்த பொன்னான நாளில் இருந்து எல்லாமே நன்றாக வென்றாக வேண்டும் என வாழ்த்துகிறேன் நலமோடும் வளமோடும் சீரோடும் சிறப்போடும் தமிழோடும் ஒளியோடும் நீங்கள் வாழ்க புன் சிரிப்பு மாறாமல் புது வேகம் குறையாமல் புது பாதை நிறைவோடு பல்லாண்டு வாழ்ந்துகிற கையோடு கை சேர்த்து இதயங்கள் தான் இணைந்து மனவிழா கண்டு அன்பால் அரவணைத்து வாழ்வின் நோக்கத்தை வார்த்தெடுத்து குற்றார் ஊரார் வாழ்த்துக்களோடு உலகம் இருக்கும் வரை ஆரோக்கியமாக பல்லாண்டு காலம் வாழ வாழ்க்கை வாழ்த்துகிறேன் என்று சொல்லி உங்களோட மதி அஞ்சி இதை தந்திருக்கிறாங்க ஓகே தம்பி வாங்க அவருடைய கையால அந்த செயினை வந்து ஒரு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஓகே சந்தோஷம் மாப்பிள்ள சந்தோஷம் மிக சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது இந்த மாதிரி உங்களை நினைச்சு நான் வர முடியும் விட்டாலும் என்னுடைய மகனை அனுப்பி இந்த இடத்துல உங்களுக்கு கிஃப்ட் தந்திருக்கிறாங்க அந்த பாசத்தின் வெளிப்பாடு உங்களோட மதியனுக்கு நீங்க என்ன சொல்றீங்க தேங்க்யூ தேங்க்யூ மட்டும்தானா இன்னொரு கிஃப்ட் மறுபடியும் ஒருத்தவங்க உங்களுக்கு தந்திருக்கிறாங்க ஒரு கிஃப்ட் உண்டு விளங்க வேலை யார் அனுப்பியிருக்காங்க மதியண்ணா ஃபேமிலி சாரி அவங்களும் அனுப்பியிருக்காங்க இந்த தருணத்தில் நீங்க அவங்களுக்கு என்ன சொல்றீங்க எல்லாருக்கும் தேங்க்யூ சரி தேங்க்யூ ஸோ மச் குட் லக் ஓகே